ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட பைக் என்னென்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து நைட்டு வந்து ரைடு எங்கன்னா போகலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட GoPro இருக்கா பார்த்தீங்களா, ரொம்ப 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 டென்ஷன் படுத்தினா. நம்மளும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சரி ஓகே நம்ம சேனல்லேருந்து இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நம்ம கிளம்புனது இன்றைக்கி. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட GoPro இருக்கான் பாருங்கள், நம்மளோட அவனுக்கு என்ன சூனியை வச்சாங்க தெரியல. ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒழுங்காகவே வந்து ஒர்க் ஆக மாட்டான். ரிப்பேரிங் ஃபெயில்னு வந்து ரொம்ப நேரமாக எப்பவும் நான் ஒரு 12:30 ஆர் 1 o'clockலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் டைம் எத்தனை ஆகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா GoPro வந்து செம்ம சொதப்பல் கொடுத்துட்டான். ஏன்னு தெரியல எனக்கும். சரி ஓகே ஃபேமிலி, நம்மளுக்கு இந்த GoProவோட இஷ்யூஸ் இருக்குது. இன்றைக்கி தான் நான் ரைட் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம், நைட் vlog இன்றைக்கி எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து நம்ம இன்றைக்கி தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். இன்னிலேருந்து நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்மளோடும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இது இருந்துச்சு. சரி நம்ம என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், நான் வந்து ஒரு 1 years மேலேயாச்சு வீடியோஸ் போட்டு நடுவில் சின்ன வீடியோஸ் கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக என்ன வீடியோ கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் வீடியோஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா வீடியோ போயிட்டு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுக்கல. சரி ஓகே ஃபேமிலி, இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக வரும். பட் ஆனால் நம்ம GoProவில் இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோஸ் வரும். அது வரைக்கும் ஒரு ஷார்ட் சம்திங் எதனா வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து நம்ம GoProவோட வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பேன். ரிப்பேரிங் ஃபெயில் வந்துகிட்டே இருந்துச்சுல, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரீசெண்டாக வாசன் ப்ரோ கூட ஒரு 2 daysக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தாரு. இது அவரும் ஒரு 4-5 GoPro வச்சிருக்காரு. ரிப்பேரிங் ஃபெயில் வருதுன்ட்டு போட்டிருந்தாரு. அது வந்து பேட்ரி தான் இஷ்யூன்னு சொல்லிட்டு அது பேட்ரி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ பட்ஜெட்டும் இல்லை, சுத்தமாக அமௌண்ட்டும் இல்லை. அமௌண்ட் இருந்தால் தான் பட்ஜெட் நமக்கு இருக்கிறதே. ஓகேவா? அமௌண்ட்டே இல்லாததுனால நம்ம வேறு ஒரு பிளான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட பவர் பேங்க் இருக்கிறத டேரெக்டாக வந்து நம்ம சார்ஜிங் போட்டோன்னா நம்ம GoProவுக்கு வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஹெல்மெட்டில் போடுற மவுண்டிங் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்ப நம்ம அதில் மைக் அடாப்டர் போடுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வரும். அதில் வந்து பவர் பேங்க் போட்டு சார்ஜ் போட்டோன்னா நல்லாவே தாங்குது. இப்போதைக்கு நான் ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்திருக்கேன். அது அப்படின்னு பார்க்குறப்ப GoPro வந்து நல்லாவே வந்து ரன் ஆகுது, எந்த பிரச்சனையும் வரல. பேட்ரி மட்டும் கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவோம். அதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or 2 months ஆகும். என்னடா ஒரு 3 or 4K கொடுத்து ஒரு 5K ஒரு 5,000 4,000 கொடுத்து ஒரு பேட்ரி வாங்க முடியலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வாங்க முடியல. அவ்வளோ ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வாங்கி, பட் ஆனால் அது வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் ரன் பண்ண முடியுது என்னால். ஒரு 1 hour மட்டும்தான் ரன் பண்ண முடியுது அந்த பேட்டரி வாங்கினா. பட் ஆனால் பவர் பேங்க் போட்டு நான் ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்து பார்த்தேன். ஒரு 2 hours வரைக்குமே தாராளமாக நம்ம பவர் பேங்க் அதுக்கு மேலேயே வந்து நிற்கும் போல். நான் ஏன்னா அப்படி ரன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா லேகும் ஆகலை, ஸ்டோரேஜ் வந்து 256 GB மெமரி கார்டும் போட்டிருக்கேன். அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கண்டினியூஸ் vlog எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கிடச்சிது. அதை வச்சு ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்தோம். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டுரும். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு நாள் வந்து இப்போ இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 monthsக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ வந்து இந்த ஐடியா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஐடியா யூஸ் பண்ணி தான் இப்போ போடுற வீடியோஸ்லாம் vlog எடுத்து, இப்போ லாஸ்ட்டான வாசன் மூவி பார்க்க போனப்போ ஒரு வீடியோஸ் எடுத்தது. தென் வந்து அதுக்கு முன்னாடி இது ஒரு டிக்கெட் புக் பண்ண போனேன்ல, அந்த vlog எடுத்தது எல்லாமே வந்து பவர் பேங்க் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்த வீடியோஸ் தான் எல்லாமே. நீங்கள் பார்த்தது கிளாரிட்டியாகவும் இருந்திருக்கும். நல்ல ஒரு நான் ஒரே ஒன்று நம்ம கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணோம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைக் மட்டும் அப்டேட் பண்ணோம். மைக்கு வந்து அது ஒரு 7K 8K கிட்ட போகுது. கூடிய சீக்கிரத்தில் அதையும் அப்டேட் பண்ணிவிடும். ஓகேவா? நம்ம சேனலில் யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? எல்லாருக்கும் இது கடைசியில் சொல்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகேவா? ஏன்னா வந்து லாஸ்ட் வரையும் பார்த்தா தான் நான் என்ன பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்றப்ப யாரில் வந்து கடைசியில் ரிப்ளை பண்ணுவீங்களா, கமெண்ட் ரிப்ளை பண்ணுறப்ப யார் வந்து ஃபுல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்ட்டு கிளியராக தெரியும். ஓகேவா? அதனால தான் கடைசியில் சொல்கிறேன். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். எல்லாருமே வந்து ஒரு இது செலிப்ரேஷன் பண்ணுவோம். வந்து இயர் எண்டில் வருது கிறிஸ்மஸ், தென் வந்து கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் வந்து நியூ இயர், அதுக்கப்புறம் வந்து பொங்கல். இந்த 3 செலிப்ரேஷனும் தொடர்ந்து உடனே வரும். அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் நிறைய லீவ் வேறு கிடைக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீவில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் பசங்களாம். ஓகேவா? நம்ம குட்டீஸ்லாம் நிறைய பேர் இப்போ வீட்டில் தான் இருப்பீங்க. நம்ம வீடியோஸை மறக்காமல் பாருங்கள்.
அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ஆளில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். இப்போ யூடியூப்பில் வந்து கொஞ்சம் லேட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. அது போக போக யூடியூப் தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணோம். ஓகே ஃபேமிலி, பை பை பாய்.